இவன் வடநாட்டுக்காரனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? நீ ஜல்லிக்கட்டு தடை பண்ண நீ யாரு? நீ யார் ஜல்லிக்கட்டு தடை பண்ற? நீ ஜல்லிக்கட்டை எப்படி தப்பா நினைக்க சொல்ல முடியும்? வந்து அந்த காலத்துல வீர விளையாட்டு தமிழகத்துல என்னைக்கு தமிழ் தோன்றுச்சோ அந்த தமிழ் தோன்ற அன்னைக்கு வீர விளையாட்டு தான் தோன்றினது. ஜல்லிக்கட்டு, சிலம்பம், சுருள் கத்தி விளையாட்டு, மான்கொம்பு விளையாட்டு, இது பூராமே தமிழகத்துல பிறந்து வளர்ந்து தவழ்ந்தது. இதை தடை பண்றதுக்கு வடநாட்டுக்காரனுக்கு அருகதையே கிடையாது. அவனுக்கு நம்ம கல்ச்சரை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம கல்ச்சரை பத்தி அவனுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரை பத்தி அவனுக்கு அறவே தெரியாது. ஒரு அமைச்சர் சொன்னா, சென்னை மினிஸ்டர் சொன்னா, சென்னையில காங்கிரஸ் சொன்னா 18 ரூபாய்க்கு ஒரு மனுஷன் முழுசா சாப்பிடலாம் வயிறாரா அப்படின்டா. ஒய்யால 18 ரூபாய்க்கு எதுவும் சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு மந்திரி சொன்னா அது தப்பு, 23 ரூபாய்க்கு சாப்பிடலாம் அப்படின்டா. அதுவும் தவறு. ஏன்னா அவனுக்கெல்லாம் அவன் கையில பையில இருந்து காசு எடுத்து போட்டு வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி போட்டு அவன் சமையல் பண்ணி சாப்பிடுவான் தான் ஒய்யால அவனுக்கு தெரியும். ஆனா அவன் எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறாம இருந்துட்டு கடைசியில மக்கள் வரி பணத்துல சாப்பிட்டு குமிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டு கல்ச்சரை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? வீரம், ஒரு வீரம் என்றால் என்ன? ஒரு ஜல்லிக்கட்டு மாட்ட பிடித்தால் ஒரு பொண்ணு வாக்கப்படுவாள். ஒரு சிலம்பத்தில் ஒரு வீரன் இருந்தால் ஒரு பொண்ணு வாக்கப்படுவாள். அன்னைக்கு வீர விளையாட்டு விளையாட முடிந்த ஒரு பொண்ணை வாக்கப்படுவா, இல்லை கல்யாணம் பண்ண மாட்டா. இப்படி ஒரு சொதப்பல்காரன் கூட வாக்கப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து ஒரு வீர பாரம்பரியம். இந்த வீர பாரம்பரியத்தை போய் இன்னைக்கு கேரளா மாடு வெட்டுறான், திண்டுக்கல்ல வெட்டுறான், மதுரையில் வெட்டுறான், மாடு வெட்டுறான், சப்ப அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சென்டர்ல இருக்கிற இந்த மிருகவதை தடை சட்டம் சொன்னான்ல, அவன் பூராமே வாட்ஸ்அப்ல தட்டி பார்க்க சொல்லு, இன்னும் தட்டி பார்க்க சொல்லு. எத்தனை மாட்டை உரிக்கிறான், எத்தனை மாட்டை வெட்டுறேன் அப்படி அவனை பார்க்க சொல்லு. அப்ப அவனுக்கு சுணமன வரும். அவனுக்கு நாங்க ஜல்லிக்கட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே கோயிலுக்கு சாமிக்கு திருவிழா எடுப்பாங்க. சாமிக்கு ஈஸ்வரன் இருக்கான், விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்காரு, அம்மன் இருக்காங்க, அப்படின்னு சாமிக்கு தான் திருவிழா எடுப்பாங்க. ஆனா தமிழர்கள் ஒரே ஒரு ஆள் தான் மாட்டுக்கு திருவிழா எடுக்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான். அந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு சந்தோஷமான நாள். இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், பொட்டு வச்சிருக்கோம், குளிப்பாட்டுறோம். அந்த மாட்டை வேலை வாங்க மாட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குளிப்பாட்டி தயார்படுத்துவோம். நாங்க எங்க ஊர்லயே நாங்க ஆடு மாடு எல்லாமே அவுத்து விடுவோம். நாங்க அவுத்து விட்டு அன்னைக்கு அந்த மாட்டுக்கு திருவிழா, அந்த மாட்டு திருவிழா நடத்துறதுக்கு இவன் யாரு? வடநாட்டுக்காரனுக்கு இவனுக்கு என்ன தெரியும்? நாங்க தமிழ் கல்ச்சர் தான் அது. இவன் வடநாட்டுக்காரனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவன் தலை உத்தரவு பண்ணுங்க. அவன் யாரு? அவன் ஏன் தலை உத்தரவு பண்ணா? அவன் யாரு நமக்கு தலை உத்தரவு பண்றது? இது என்னன்னு பார்த்தா, இங்க போனா இலங்கையில தமிழர்களை ஒய்யால 3 லட்சம் பேர் கொண்டாங்க. கேரளா போனா அடிக்கிறான், கர்நாடகா போனா அடிக்கிறான், ஆந்திரா போனா அடிக்கிறான், உலகம் பூரா தமிழ் அடிக்கிறான். நாங்க இந்தியாவில நாங்க இருக்கமா இல்லையா? எங்களுக்கு நாட்டை தமிழ்நாடு தனியா பிரிச்சு கூட உங்களை பாத்துக்கலாம். இந்தியாவில எங்களுக்கு அதே எங்களுக்கு குறிக்கோள். இனி புரட்சி வெடிக்க போகுது, மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்க போகுது. இன்னைக்கு சீமான் தலைமையில நீங்க ஜல்லிக்கட்டுல பார்லிமெண்ட் அரஸ்ட் பண்ணி நீ உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏன் உட்கார வச்சீங்க? நாங்க என்ன சொத்தை கொள்ள அடிச்சோமா? இல்ல உன் முன்னாடி இழுத்தமா, அவன் முன்னாடி இழுத்தப்படா, உன் மாலை இழுத்தப்படா. நாங்க எங்க வீர பரம்பரை சொல்லத்தான வந்தாங்க. எங்களை ஏன்டா தூக்கணும்? எங்களை உள்ள வச்ச உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு உனக்கு? பொய்யால என்ன எதுக்கு? எங்களுடைய வீரத்தை பறைசாட்டுறதுக்காகத்தான் எங்களுடைய வீர விளையாட்டு நாங்க வச்சிருக்கோம். எங்களை போய் நீ அடிமைப்படுத்துற, எங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிமைப்படுத்த பாக்குற. நீ பார்த்து பாரு. நீ ஆனா உன் நிலைமை என்ன ஆகும் அப்புறம் பாரு. நீ உனக்கா அந்த பிஜேபி நல்லா இருந்தா நாங்க ஓட்டு போட்டோம், நாங்க எல்லாமே ஓட்டு போட்டோம், நல்லா வருவோம்னு சொல்லி ஓட்டு போட்டோம். நீ ஜல்லிக்கட்டு தடை பண்ண நீ யாரு? நீ யாரு ஜல்லிக்கட்டு தடை பண்ற? நீ பொய்யால எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? தமிழரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க வீரத்தை பத்தி என்ன தெரியும்? எங்க வீரத்தை பத்தி நீ புறாம போற? வடநாட்டுக்காரங்க புறாம மீஸ் சொல்லாதீங்க. ஏடா பொய்யால பூகாம வெடிக்க போகுது, புயல் உருவாக போகுது. அந்த புயலுக்கு யாரா அடிபடிய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதான் இது கருப்பன் சொன்ன உத்தரவு, வேற எவன் சொன்ன உத்தரவு? கருப்பன் சொன்ன உத்தரவு. எவன் அழிய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அழிய போறீங்க பூராம. ஏன்னா எல்லாமே மக்கள் பூரா குமிரிக்கிறீங்க, கொந்தரிச்சுக்கிறேன். தமிழ்நாடு பூராம எங்க வீர விளையாட்டை பார்க்க முடியாது. மக்கள் பூரா செத்துக்கிறாங்க பூராம. இதை தடுக்கிறது யாரு? ஏன் தடுக்கிற? நீ உனக்கு என்ன வந்துருச்சு? எத்தனையோ 1000 கோடி கொள்ள வாங்க அடிக்கிற, மாட்டு இறைச்சி கடத்துற பூரா. அது உனக்கு தெரியாதா? எங்கடா கேரளா கடத்துறாண்டா? இங்க எந்த மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் மாடு போய்க்கிருக்கு, ஏத்திக்கிருக்கானே, வருஷா போய்க்கிருக்கு, முகமூடி போட்டு கொண்டு போயிருக்கானே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த திண்டுக்கல்ல வெட்டி சப்ப ஏத்துற நீ சென்னை பாரு. நீ பாரு, அங்க போய்
அதெல்லாம் பார்க்காம நீ ஜல்லிக்கட்டு நாங்க போய் நாங்க வந்து தெய்வமா கும்பிடுற காளைகளை தெய்வமா கும்பிட்டு வணங்குறோம். நாங்க வணங்குறத போய் நீ கும்பிடுறத நீ தடுத்தா அப்ப உனக்கு என்ன இருக்குதா? அப்ப நாங்க அடிமையா? தமிழ்நாட்டுக்காரங்க நமக்கு அடிமை. நாங்க அந்த காலத்திலிருந்தே இந்த காலத்து வரைக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரம் வஞ்சம் பண்ண தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க போனா அடிக்கிற, இலங்கை போனா அடிக்கிற. 3 லட்சம் தமிழ கொண்டீங்க, 3 லட்சம் தமிழ கொண்டீங்க. எல்லாம் இன்னைக்கு சித்திரப்பட்டு வாழ்ந்துருக்கா. நீ எங்கெங்க இருக்கான், என் உறவுகள் எங்கெங்க இருக்குன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படிலாம் சித்திரப்பட்டு இருக்காங்க. இங்க போனா இங்க அடிக்கிற, அங்க போனா அங்க அடிக்கிற, இங்க போனா அடிக்கிற. நாங்க சும்மா தன்னால பிறந்து வந்தவங்களா? ஒய்யால இந்த நாட்டில் நாங்களும் ஒரு பிரச்சனை. நாங்க ஓட்டு போடாதான் நீங்க மேல உட்கார முடியாது. நாங்க ஓட்டு போனோம்னா ஒய்யாத்தால. ஆமா.